தமிழ்நாட்டு மக்களுக்கு சூழலியல் அரசியல் தெரியாதுன்னு யார் சொன்னது? இன்னொரு அபாரமான சூழலியல் போராட்டத்துல வெற்றி பெற்றிருக்காங்க தமிழக மக்கள். மதுரை மாவட்டத்துல இருக்கு அரிட்டாப்பட்டி. இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுத்தி இருக்கிற கிராம பகுதிகளை உள்ளடக்கிய 5000 ஏக்கர் நிலப்பகுதியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு வேதாந்தாவினுடைய துணை நிறுவனத்துக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே அழகான ஊருங்க அரிட்டாப்பட்டி. மலை, காடுகள், விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், ஏரிகள், அரிய வகையான பறவைகள், விலங்குகள், சமணர் படுகை போன்ற தொல்லியல் எச்சங்கள்னு ரொம்பவே முக்கியமான இடமா இருக்கிறது தான் இந்த அரிட்டாப்பட்டி. அதனாலதான் தமிழக அரசு இதை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் போன்ற ஒரு நாசகர திட்டம் வருதா, இதை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தினமும் இரவு போராடினாங்க, மதுரையை நோக்கி பேரணியா போனாங்க. தமிழ்நாடு அரசு மக்களுடைய போராட்டத்தை பார்த்து இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. மத்திய அரசு கிட்டேயும் போய் வலியுறுத்தினாங்க. அதன் விளைவாக மக்களினுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்கிறதுக்காக நாங்க கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றோம்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது தமிழக வரலாற்றுல மக்கள் பெற்ற முக்கியமான ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம பதிவு செய்யணும்.